அப்புறம் எல்லாமே மாறி போயிருக்கும். பொருட்டோவை எல்லாரும் ஹொக்காகேவை பண்ணத ரோக் நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் கோடும் பொருட்டோவை தேடிட்டு இருப்பான். லீஃப் வில்லேஜ் பயங்கர செக்யூரிட்டியோட எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க. கவாக்கிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். லீஃப் வில்லேஜுக்கு வெளியில சோர ஒட்டி சில கிளா மார்க்ஸ் கண்டுபிடிச்சோன்னு. அப்பதான் கவாக்கி லீஃப் வில்லேஜ் நோவின் முதுகில் இருக்கிற கிளா மார்க்கை கவனிப்பான். இது உங்ககிட்ட எப்போ வந்துச்சுன்னு கேட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். இது ரொம்ப பெரிய பிரச்சனை, எல்லாரையும் செக் பண்ணணும்னு சொல்லி எய்த் ஹொக்காகேக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அந்த கேப்ல லீஃப் வில்லேஜ் மக்கள் முதுகுல ஆல்ரெடி அந்த கிளா மார்க் இருந்திருக்கும் போல. அதுல இருந்து டென்டெயில்ஸோட ஹியூமன் ஃபார்ம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. சாரடா வேகமா வந்து அதை உதைக்க அது உடம்புல இருந்து இன்னொன்னு வர ஆரம்பிக்குது. அதுல ஒண்ணுல இருந்து கோடு வெளியில வருவான். நீ ஏன் இங்க வந்தேன்னு சாரடா கேட்க நான் பொருட்டோவை தேடி வந்தேன்னு சொல்லுவான். அதுக்கு சாரடா பொருட்டோ வில்லேஜை விட்டு போய் 3 வருஷம் ஆகுது, இங்க இல்லன்னு சொல்லுவான். அதுக்கு கோட் சொல்லுவான், ஓ சாரி தப்பா சொல்லிட்டேன், நான் அவனை தேடி ரொம்ப களைச்சு போயிட்டேன், இப்போ நான் அவனை இங்க வர வைக்க போறேன், அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த அவன் இங்க வருவான் தானே. டென்டெயில்ஸோட ஹியூமன் ஃபார்ம் சாரடாவை சூழ கண்ணிமைக்கிற நேரத்துல எங்க இருந்து வந்தானே தெரியல. வப்பான் பாருங்க கோடோட மூஞ்சில கால. தரமான பொருட்டோ டைம் ஸ்கிப்